அமரன் சித்தர் திருவடிகள் போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்ணயக்ஷினி. இன்னைக்கு குறி சொல்கிறதுன்றது நிறையா பேர் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த குறி சொல்கிறதுல கர்ணயக்ஷினி அப்படின்றது ரொம்ப முக்கியமான, மிக முக்கியமான ஒரு பாகம், ஒரு பூஜை முறை. அதனால் இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கர்ணயக்ஷினியை வசியம் செய்யக்கூடிய மை, கர்ணயக்ஷினிக்கான மை என்ன? எந்த ஒரு பூஜை செய்யும் போதும் நம்ம ஒரு மையை பயன்படுத்தணுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி கர்ணயக்ஷினியை நம்ம வசியம் செய்கிறதுக்கான மை என்ன, அது எப்படி தயார் பண்ணணுன்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம். ரொம்ப நாள் இடையில வீடியோக்கள் வரல, தொடர்ந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது கர்ணயக்ஷினியோடைய பதிவு, சரியா? இதுக்கு இந்த மை தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துடலாம். அஞ்சன பாசனம், நீலம், ஊசிக்காந்தம், வேசிக்கை வெற்றிலை, ஊமைப்பாக்கு, குங்குமப்பூ, கோரோஜனம், மலை மஞ்சங்கொடி, ஆமப்பிச்சி. இந்த பொருள்கள்லாம் நமக்கு தேவை. இதில் அஞ்சன பாசனம், நீலம், ஊசிக்காந்தம், இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே இருக்குது பதிவுகளில். சுத்தி பண்ணக்கூடிய முறைகள் அது மாதிரி முறையாக சுத்தி பண்ணி பொடி பண்ணி வஸ்திரகாயம் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்தது ஆமை பிச்சு. உங்களுக்கு தெரியும், ஆமையிலேருந்து இருக்கக்கூடிய பித்து, சரியா? பித்தப்பை. இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், என்ன அப்படின்னு சொன்னால், ஊமை பாக்குனா என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் ஏதோ ஊமையாக இருக்கிறவங்க, பேசாதவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வரணும், அவங்க வச்சுருக்கிற பாக்கா இருக்குமோ அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது சில வீடியோக்கள் அப்படி கொடுத்துருக்குறாங்க. வேறு சில விஷயத்துக்கு உள்ள மயிலை பற்றி பேசும்போது, பொருள்களை பற்றி பேசும்போது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஊமை பாக்குனா வாய் பேச முடியாதவங்கள்ட்ட இருந்து வாங்குற பாக்குன்னு அர்த்தம் இல்லை. ஊமை பாக்குனா பார்த்தீங்கன்னா வெளியில் அப்படியே பாக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே புழு அரிச்சிருக்கும். அதுக்கு பேர் ஊமை பாக்கு. அதை நம்ம போட்டு மென்னு அப்படின்னு சொன்னால் அது தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி காரமாக ஒரு இதாக இருந்துகிட்ருக்கும். அதனால் அந்த பாக்குக்கு பேர் ஊமை பாக்கு. வேசிகை வெற்றிலைன்னா என்ன? அப்போ நம்ம இப்போ யாரும் வெத்தலையே போடுறதில்ல. அப்புறம் எந்த வேசி அப்படின்னு சொல்லக்கூடிய அது அந்த வார்த்தை தவறான வார்த்தை இல்லை. அதாவது பெண் வெற்றிலை அப்படின்றத குறிக்கக்கூடியது தான் அந்த வேசிகை வெற்றிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. காரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் வெத்தலை, சரியா? கருப்பு பெண் வெற்றிலை. அது எப்படி பார்க்கணுன்றது முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அந்த காம்பு இருக்கு இல்லையா, அது நீளமாக இருந்துச்சுன்னா அது ஆண் வெற்றிலை, அந்த நீளம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பெண் வெற்றிலை, சரியா? அந்த மாதிரி கருப்பு வெற்றிலையில் அந்த காம்பு நீளம் குறைவாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆண் வெத்தலைன்றது நரம்புகள் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது தொட்டு பார்க்கும்போது அது ஒரு கடினமான ஒரு பொருள் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இலகுவானதாக இருக்கும், அதாவது மெல்லிசாக இருக்கும், மென்மையாக இருக்கும். அது ஆண் வெத்தலைன்றது கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். இதுதான் அந்த வெற்றிலையோட விஷயங்கள். அப்போ இந்த பொருள்களை எல்லாத்தையும் முறையாக எடுத்து அதை முறையாக சுத்தி செய்து சம அளவு எடுத்துக்கணும், சரியா? இந்த பொருள்களில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த அஞ்சன பாஷானம், நீலம், ஊசிக்காந்தம், வேசிகை வெற்றிலை, ஊமைப்பாக்கு, குங்குமப்பூ, கோரோஜனம், மலை மஞ்சங்கொடி, ஆமைப்பிச்சு, இது எல்லாத்தையுமே சம அளவாக எடுத்து சுத்தி பண்ணி நம்ம வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மாடப்புறாவுடைய ரத்தத்தில் ஒரு ஜாமம் அரைக்கணும். துளி துளியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாடப்புறாவோட ரத்தத்தை சேர்த்து ஒரு ஜாமம் அரைக்கணும். அதுக்கப்புறம் கருங்கோழி ரத்தம், கருங்கோழி இருக்கு இல்லையா, கருங்கோழி ரத்தத்தில் 2 ஜாமம் அரைக்கணும்.
அடுத்தது காராம்பசுவோடைய நெய்யில் 3 ஜாமம் அரைக்கணும். அப்போது மேலே சொன்ன பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்து சம அளவாக எடுத்து அது எல்லாத்தையும் பொடி பண்ணி கையில் வச்சுட்டு அதை முதல்ல மாடப்புறாவுடைய ரத்தத்தை விட்டு 1 ஜாமம் அரைக்கணும். அதுக்கப்புறம் கருங்கோழியோட ரத்தத்தை விட்டு 2 ஜாமம் அரைக்கணும். அதுக்கப்புறம் காராம்பசுவோடைய நெய் விட்டு 3 ஜாமம் அரைக்கணும். இந்த அரைச்சி எடுத்தது எல்லாத்தையும் ஒரு சிமிழில் பத்திரப்படுத்தணும். இந்த சிமிழ் அப்படின்னு சொல்கிறது கொம்பு சிமிழா இருந்துச்சுன்னா அதுலேயும் காராம்பசுவோடைய கொம்பு சிமிழா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அப்படி உங்களுக்கு முடியலைன்னா சாதாரண கொம்பு சிமிழ் தயார் பண்ணிக்கோங்க, அதில் வச்சுக்கோங்க. சரியா? வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ருத்ரபூமின்னு சொல்லக்கூடிய மயானம் இருக்கும். மயானத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல பணம் இருக்கிற இடத்துல வைக்கலாம், அல்லது புதைச்ச பணத்து மேலே வைக்கலாம், அந்த மாதிரி. அல்லது மயானத்துக்குள்ளார ஒரு இடத்துல குழியை எடுத்து அதுக்குள்ளார வச்சு மூடி வச்சிடணும். 8 நாள் வச்சிடணும். 8 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் 8 நாள் கழிச்சு இதை எடுத்துகிட்டு இது கூட புனுகு ஜவ்வாது சம எடை சேர்க்கணும். அதாவது அந்த மை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பகுதி அளவு. இப்போ ஒரு 10 கிராம் நம்மள்ட்ட மை இருக்குன்னா ஒரு 5 கிராம் புனுகு 5 கிராம் ஜவ்வாது சேர்த்து, அப்போ இது ரெண்டும் சேர்த்து 10 கிராம் மை. மற்ற நம்ம முன்னாடி தயார் செஞ்ச மை 10 கிராம், அந்த மாதிரி அந்த கணக்கில். சரியா? அந்த கணக்கில் இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா திரும்பி கல்வத்தில் போட்டு அரைச்சிட்டு அதை சிமிழில் திரும்பி எடுத்து, நான் இதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு மந்திரம் தரேன். அந்த மந்திரத்தை 1,08,000 உரு, அதாவது ஒரு நாளைக்கு 1008 உரு வீதம் 1,08,000 உரு இதை ஜபிக்கணும். இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கணும். ஜபிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மை உயிர் வரும். இந்த மைக்கு பேர் கர்ணக்ஷினியோடைய வசிய மைய. இது வேறையும் சில விஷயங்களுக்கெல்லாம் ஆகும். வசியம் அந்த மாதிரியான அஷ்டகர்மத்துக்கும் இந்த மையை பயன்படுத்தலாம். அது மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஆகும். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மையில் நம்ம முன்னாடியே எப்போவுமே சொல்கிறது தான், எந்த மை செஞ்சாலும் அது கூட மை முப்பு நீங்கள் சேர்க்காம நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் அந்த மை வேலை செய்யாது. அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதனால் அது சேர்த்துக்குங்க. ஒரு களைஞ்ச அளவுக்குனாலும் சேர்த்துக்கலாம். சரியா? ஒரு விறகுனுடைய அல்லது ஒரு களைஞ்ச அளவுக்கும் மை முப்பு சேர்த்தே ஆகணும். அதுதான் குரு மருந்துன்னு சொல்லுவோம். குரு இல்லாத வித்தை பால். ஸோ அந்த மை அது தயார் பண்ண அது சேர்க்காமல் நீங்கள் இந்த மையை தயார் பண்ணிங்கன்னா இந்த மை வேலை செய்யாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே இது பண்ணி வச்சுக்கோங்க. இதை என்னைக்கு செய்யணும், எப்படி செய்யணும், அதெல்லாம் உங்களுடைய ஏற்கனவே அது காலக்கணிதத்தில் இருக்கும். உங்களுக்கான காலம், அந்த காலத்தில் வசியத்திற்கான நாள் அல்லது ஆகர்ஷணத்துக்கான நாளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. உங்களுடைய அஷ்டகர்ம நாட்களில் இருக்கக்கூடிய வசிய நாளையோ அல்லது ஆகர்ஷணத்துக்குள்ள நாளையோ நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கங்க. வேறு இது தயார் பண்ணுறதுல வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்குங்க. சரியா? இதை ரொம்ப முக்கியமாக கவனமாக பார்த்து செய்யுங்க. சரியா? இந்த மை செய்கிறப்புக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக கவனமாக எல்லா விஷயங்களையும் பார்த்து ஒவ்வொரு பொருளையும் சரியாக பார்த்து சுத்தி பண்ணி முறையாக அதை செஞ்சு பயன்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் காளி.